முத வச்ச பேர் இதெல்லாம் மண்டக்கரையா செனத்தவளை உரிச்சான் வயிறு இறைவா பாவாட மண்ட பூனை மிஸ்டர் கங்காரு எங்க அருமை என் அன்பு உறவுகள் MVC புரம் முத்தாலம்மன் குழு சீட் சார்பாக ரூபாய் 500 நன்றி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா 500 ரூபாய்க்கு இத்த தண்டி பேப்பர்ல எழுதுனவாரு நீதான் என் பெரிய நீ நல்லா வாழ்த்துக்கள். எதுல விட்டேன் வாயில கொஞ்சம் இருங்க பல்லு வலிக்கிட்டு ஐயா. காளியத்தா மாரியத்தா எல்லா ஆத்தாவும் நம்ம சொந்த ஆத்தாவே. காளியத்தா மாரியத்தான்னு பல ஊரிலே பல அவதாரத்தில் இருக்கிறார் என்னோட தாய். அத்தனை யார் அன்னை ஆதிபராசக்தி சிவனுடைய மனைவி தான் இத்தனை அவதாரம். சிவபெருமான் தான் முனியன் எல்லாம் நன்றாக தெரிய வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் அத்தனை பேருமே பத்தியில் சிறந்தவர். பெண்களே நீங்க தான் பத்தியில் சிறந்தவர். ஆம்பளை உரம் சூடத்தில் சிறந்தவர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாமி பக்தி என்பது ஒரு அளவுக்கு இருக்கணும். தாய்மார்கள் கூட வார 7 நாள் நீ விரதம் இருந்தேன்னா உன் புருஷியாக்கு பக்கத்துல விரதம் அவ்வளவு அவன் என்ன செய்வான்? என் தங்கச்சியை சிரிப்ப பாரு. எதுக்கு விரதம் இருக்க? அப்புறம் யார்ட்டையாவது பேசினா விளக்க மாத்த தூக்கி நிக்கிறது. எவள்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி ஆட்டா போடுறா நீ இங்கிருந்து அம்பா விடுற அப்புறம் என்ன கம்பா விடுவேன். இந்த ஆண்கள் பூரா எப்பயுமே தமிழுடைய நிறமே கருப்பு தான். இதுதான் அழகு. சிங்கம் பூரா அழகு. இதுல கணேஷ் போல ஒரு ஆள் இருந்தா கைதுக்குவே. இப்ப நான் சொன்னா நீங்க சிரிப்பியல. கணேஷ் போல போட்டு உங்க வீட்டுக்காரங்க முத்தம் கொடுக்க வந்தா மணக்குமாத்தா அதுலயும் பக்கத்துல வந்துட்டு ஏய் சுமிதா ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன்டா. அதுவும் அப்பா அம்மா போட்டுமுடா. அது வரைக்கும் மண்டை காயுதுறான்னு கோயிலைய போட்டி அவன் இப்படின்னு போனேன். அந்த பிள்ளை பக்கத்துல உடனே வாடை அடிச்சு அந்த பிள்ளை வெட்டி அத்தி குச போட்டான்னு போயல் ஐயா மைக்கில் வாலிமையா ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு பிறகு வருகிறேன். ஐயா இங்க இருக்கிற தூக்கிட்டு போய் ஏதாவது செய்ய முடியுமா? நாடகத்தை கருத்து விடுவாரு சார். போய் சிங்கம் அல்லோ தென்பாண்டி மெடிக்கல் ராக் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேடப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா. பெரும் பாஜமிக்கு நம்மள்களா பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்கே உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகள்
பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் செல்லுகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா உங்களை கனவுகான சொன்னரையா தெம்பாண்டி அம்மாநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா அவர்தான் அத்துக்கலாம் பின்மீது அங்க வானத்தில் கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் விண்மீது அந்த வானத்திலகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் உங்களை எண்ணி பாடுகிறோம் பெரும் உத்தவரா தங்க கள்ளா இதன் பான் ராமநாடு ராமேஸ்வரம் இங்கே இருக்காரு சொந்த ஊரு வைக்கிறோம் அவர்தான் நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் இந்தியாவில் உள்ள எத்தனை மாநிலங்கள் ஏவுகணை நாயகனை மறந்தாலும் இந்த தமிழகத்தில் உள்ள என் தமிழ் உறவு மட்டும் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாமை நாங்கள் மறக்க மாட்டோம் உலக நாடுகளை புறம் தன்வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. என் தம்பிகள் எல்லாம் இடியப்பம் என்று சொன்னால் கைதட்டுவார். அப்துல் கலாம் என்றால் எரிச்சலா தம்பி அப்துல் கலாம் என்ன செஞ்சார்? கப்ளிங். அப்ப நாடு வல்லரசு ஆயிரம் புழு. அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர் அன்றே இறைவன் அவரை கூட்டி சென்றார் மேலோகத்து. அவர் மட்டும் இருந்தாருன்னா இவங்களை பூரா எழுதி வச்சு செத்துருப்பார். இடியப்பம் குத்திக்கு செத்து. அப்துல் கலாம் ஐயாவை தொடர்ந்து போற்றுவோம், அவர் வழியை பின்பற்றுவோம். மாணவ செல்வங்களை என் தம்பியை பூரா நினைச்சு தெரிய பள்ளிக்கூடம் போகக்கூடாது, சீரட் அடிக்கணும், தண்ணி அடிப்போம், ஊரு சுத்துவோம், இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் படிக்காதவனுக்கு மரியாதை கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அப்பங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த வழியெல்லாம். ஒரு விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா அந்த விழாவை முக்கியஸ்தர்களுக்கு தான் தெரியும். அந்த வழிகள் அத்தனையும் இங்க இருக்காங்க பெரியவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அத்தனையும் ஒன்று சேர்த்து வரி போட்டு மேலக்காரக நாடகக்காரக மைசெட்டுக்காரெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ஊரை ஒன்று சேர்த்து திருவிழா வச்சு நாளை காலையில கணக்கு பார்க்கும்போது இம்புட்டு காணு பையன் டீ செலவு எப்படி 7000 வரும்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும். ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டம் இந்த இளைய சமுதாயத்துக்கு எப்ப தெரியும்னா அவங்க எந்த வயசுல இருந்து இந்த சேவையை செய்யறாங்களோ அந்த வயசு வரும்போது உனக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். பெரியவங்க இல்லைன்னு நம்மெல்லாம் கிடையாது. ஆதி பார்த்தேன்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த ஏனாபட்டில எத்தனை வாரிசுகள் உருவாக்கி இருக்குமா? கிடையாது. எந்த ஊரும் யாருக்கு சொந்த ஊர் கிடையாது. பூராமே இடம்பெயர்ந்து புலப்புக்கு வந்த இந்த ஏனாபட்டியை நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது சொந்த ஊர் கிடையாது. நீங்க வரலாற்றை கூட திரும்பி பார்க்கலாம். இதே உண்மை. பிழைப்புக்காக அன்று கிழவனும் கிழவியும் பிறஞ்சாஞ்சு வரையில எங்க போய் தங்கலாம்னு இந்த ஏனாபட்டியில குடிசை போட்டு தங்கி இந்த சாமியை தஞ்சம்னு வாழ்ந்ததுதான் அந்த ஏனாபட்டி கிராமம். இந்த சொல்றாரு சொந்த ஊர் உங்களுக்கு அறந்தாங்க. கரெக்டா சொல்றேன்னா இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லா சாமியும் இங்க ஆடி வரும். முதல்ல நோட்டீஸ படிப்போம். என்ன கருத்துல தேனி மாவட்டம் தாண்டிப்பட்டி வட்டம் மணிக்குண்டு கிராமம் ஏனாபட்டி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஏனாபட்டி கிராமத்தார்கள் ஒன்று வந்து ஒரு மனதோடு இந்த காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு மனதோடு இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகை தருகிறோம் என்று வெளியூர்ல இருந்து வருகை தந்து என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு
இதுதான் இந்த ஏனாபட்டி கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. எதுனா வெளியூர்ல இருந்து இந்த மண்ணுக்கு வந்தே வரங்க. அதே எனக்கு பெரிய சந்தோஷம். பெரிய தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மேடையில் அசைக்கும் நிகழ்வாங்க. கதம்பம் காமி எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் ஒரு சிலருக்கு தெரியாது. கதம்பம் பண்றாங்களே, உள்ள கட்டிக்கிட்டு இருப்பாங்களா, வந்ததுக்கு தலைக்கு 50 ரூபாய்க்கு நம்ம தலையில வித்துட்டு போயிடுவாங்க. கதம்பம் என்றால் என்ன? மல்லிகைப்பூ என்றால் மல்லிகைப்பூ மட்டும் இருக்கும், கனகாமரம் என்றால் கனகாமரம் இருக்கும். ஆனால் அந்த கதம்பத்தில் தான் அத்தனை பூவும் சேர்ந்து கட்டுவார்கள். பூக்கடை வைத்திருக்கின்ற உறவுகள். இதிலே பாட்டும் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஆட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனாலதான் அந்த நாடகத்துக்கு பெயர் கதம்பம் என்று வைத்திருக்கிறார்கள். முன்னை நடித்த எங்கள் சாம்பவான். நான் இப்ப பேசிட்டு சாமி அழைச்சிட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டு நான் போயிருவேன். அதுக்கப்புறம் 2 நடனம் அங்கே வருவாங்க. ஒரு உள்ள பார்த்தவனையே ஸ்வீட்டா அது பேரு ராணி. இன்னொன்னு வரும் டெல்லி கிருமாடு விஜி. லேடிஸ் மங்க கிடையாது, அத்தை தண்டி கொங்கை வா. அது எங்க அக்கா தான். என்ன செய்யறது? புரோட்டாவில் சால்னா ஊத்தி சாப்பிட்டு பெருத்துருச்சு. யார்கிட்ட சொல்லிடாதே, வந்து பாய்வா. இந்த நாடகத்தை நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் தெம்மாங்கு பாடல் பாடுவதில் வல்லமை படைத்தவன், நகைச்சுவை செய்வதில் முன்னணி நட்சத்திரம். என் அன்பு தம்பி தொண்டியாரில் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. அதை தொடர்ந்து நான் என்ன சொன்னாலும் காத்தை சாச்சுக்கிட்டே கேட்கிறான். என்னைக்கு குறும்பி தைக்க போதும் தெரியும். வருகின்ற பொழுதெல்லாம் நகைச்சுவை என்ற பெயரிலே சந்திரமதியாக அழுது கொண்டு வர என்னுடைய மாணவன். நகைச்சுவை சூறாவளி சிரிப்பு சுத்தியல். இப்ப எனது அன்பு மாணவன் காரியவர்த்தி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் சந்திரமதி புகழ் பெற்றவன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக வருகின்ற பொழுது சிமிட்டி பார்த்துட்டு எங்கிட்டு பேசுறானே தெரியாது. என்னுடைய மாணவன் சும்மா கிடையாது. அவங்கள பூரா ஒன்று சேர்த்து இந்த கலையை சொல்லி கொடுத்தா நாளைக்கு என்னைய சட்டையை பிடிச்சி பாய்வாங்க. இது என்னுடைய தலையெழுத்து. என் அன்பு மாணவன் வந்திருக்கிறார். இந்த ஊர் அன்பை நாடி திண்டுக்கல் மண் கண்டெடுத்த பரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக ஒண்ணுக்கு 2 பேர் வெளியிருக்காங்க. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு முனியராசு, வெளியே போகக்கூடிய பவுன்ராஜ். என் அன்பு தம்பி எல்லாரும் இங்க இருந்து பார்க்கும்போது ஆண்டிப்பட்டியிலே முட்டைக்கோசு மூட ஏத்துற மாதிரி இருப்பேன். ஆனா வெகுலி 3வது படிக்கிற பைய கல்ல கொண்டு எரிஞ்சதுக்கு எனக்கு போன் அடிச்சு ஆளை கூட்டிட்டு அவனை அடிப்போம்ன்றேன். 3வது படிக்கிற பைய எத்த தண்ணி இருப்பேன். எருவுமாடு. அன்பு தம்பி தாய்ப்பாடல் பாடுவதில் இவனை மிஞ்சி ஒண்ணும் பண்ண முடியாது. பெற்ற தாயினுடைய பாட்டு அப்படி பாடி தாயின் சொன்னவனே பார்த்தீங்களா, அரைப்பொடி கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன் வடிக்கிறேன்? காலையில் 2 உளுந்த வடை சேர்த்து வாங்கி தருவேன் நடிக்கிறேன். தம்பி என்னடா ஒரு ஆள் படுத்து கிடக்கிற சாமி என்னவரா ஏத்தா அது யாரு படுத்து கிடக்கு? மஞ்ச வெட்டி என் அண்ணே எந்திரிச்சு உட்காருனே. பொம்பளை வரும்போது எந்திரிச்சு உட்காரு. எங்க அண்ணன் தானே. அது எப்படி அசந்துருச்சு. என் அன்பு தம்பி பாடக்கூடிய தாய் பாடலுக்கெல்லாம் நீங்கள் அத்தனை பேருமே உங்களை அறியாம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கை தட்டுவீங்க. பாடினதுக்கு அப்புறம் தட்டணும். யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. புதுக்கோட்டை காவிரி நகரிலே பிறந்து பூக்கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து புண்ணியம் சேர்த்து விட்டு இங்கே எத்தனை அன்பு உள்ளங்களை இதயங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்.
புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். மணி அண்ணே அண்ணே தேனி மாவட்டத்துக்கு இன்னைக்கு தான் நம்ம 2 பேருமே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆமாண்ணே ஆமாண்ணே. நானும் 21 வருஷமா கிட்ட யாரும் என்னை கூப்பிடல, உன்னை தெரியாம கூப்பிட்டேன். இது இது போடா பேக் வாய கலராதரா. நீ பாடும் போது பூரா வீட்டுக்கு அழுதுகிட்டு ஓடிட்டு அருவாக்கம்போட வரணும். சரி சரி. கண்ணீரை வலிச்செடுக்க அம்மா பாட்டு பாடுப்பா, நானும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு போறேன். சரிண்ணே சரிண்ணே. என்னப்பா அழுதுட்டியாப்பா? ஹலோ ஹலோ எல்லாரும் எல்லாரும் மாதிரி பாடுமாண்ணே. ஏன் கண்ணீர் போகுண்டு அடிச்சு விடு, பாட்டை பாடுப்பா. நல்ல நல்ல சார் போயினே. ஹலோ 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 ஹலோ. அம்மா பாட்டு சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோன்னு 3 தடவை அம்மாவை சொன்னேன் பாரு. இன்னும் பாடவே இல்லடா. ஹலோ ஹலோன்ட்டு சிக்கு புக்கு ரயிலையே கல கல பார்வஸ்டே. நைஸ் ப்ரோ. சிக்கு என்னன்னு சிக்கு என்னன்னு மயிலே ஓகே நாடிலே. இன்னைக்கு மாமரத்து பச்சி எல்லாம் மாமரத்து பச்சி எல்லாம் என்னை பார்த்தா ராசாணி ஆண்டிப்பட்டியில் சட்னி வச்சு திங்கும் போது உன் கவட்டுக்குள்ளே பண்ணி முட்டிருச்சடோ. நாடகத்துக்கு வந்தே கேதத்துக்கு வந்தேன். நல்லா காண்டாமிரத்துக்கு மடு வச்ச மாதிரி இருந்துச்சு. சுக்குவாலாம் மோந்து வாப்பாலாம் என்ன வாட்டு மாதிரி பாரு. இந்த இடியப்பா வச்சுட்டாங்க. புது சேலவளவி வந்து பொண்ணு பாப்பதுக்கா எத்தனை முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானா பட்டக்கடை நடக்க. புது சீலவாங்கி ஒன்று பாப்பதுக்கா எத்தனை ரவியோயில் நான் முடிக்க எங்க போய் பட்டக்கடை நடக்க. நான் கண்ட கனவு அந்த எழுது அந்த வனவனோ என்று அப்புறம் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுலே அந்த வனவனது அந்த வனவனம் என்று அப்புறம் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கந்தாங்கேலை கண்ணீரை தொடச்சே புது சீலவாங்கி ஒன்று பாப்பதுக்கா. கடைசி மூச்சு நீரப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் சாவ உணரச்சே. கடைசி மூச்சு நீரப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் சாவ உணரச்சே. திருநீர் பூசுன கை திருநீராயானதோ திருநீர் பூசுன கை திருநீராயானதோ. திரும்ப பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது ஆத்தானில்லே யாரிக்கா. புது சீலவாங்கி ஒன்று பாப்பதுக்கா.
போல யாரும் இங்கே வந்து போற என்ன போல யாரும் இங்கே வந்து போற புள்ளி வழி வந்து போனையும் எனக்கு எங்கே கேடகல என்ன போல யாரும் இங்கே வந்து போற புள்ளி வந்து போனையும் எனக்கு எங்கே கேடகல கண்ணி கடவுள் கண்ணி கண்ணீர் கடவுள் அம்மா அம்மா கண்ணீர் கடவுள் அம்மா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய அண்ணன்னு சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம். எங்களை மரிக்குண்டு ஊராட்சி சார்பாக கேப்டன் ஐயாவுடைய இந்த ஆடையை எனக்கு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ விஜயகாந்த் ஐயாவை நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் மைக்கை குறைச்சிருவேன். ஓ, ஆடலும் பாடலே இந்த பகுதியில் அதிகமாக வருவேன். என் தம்பி, என் சொந்த தம்பி தான். சிவகங்கை சீமை PS கார்த்திக் ஆடலும் பாடல் கலைக்குழு சார்பாக MKR பயலுகடா ஆண்டிப்பட்டி VKS பேக்கரி உரிமையாளர் R சுப்பு சார்பாக 201 தத்தண்டி பேக்கரி வச்சுக்கிட்டு 200 ரூபா தர்ற அண்ணே. அடுத்த எங்கள் அண்ணன் தான் என்ன செய்வார். MKR அன்பாலயம் போடி தாலுகா உப்புக்கோட்டை விஜயராஜ் கப்ளிங் பேண்ட்டு குலைக்கிறது கடைசுன்னா கப்ளிங் பேண்ட்டு கம்பெனி பயிலுக்கிட்ட வாயுவோடவா என்ன சார் வெந்தாண்ட சொன்ன 200. நன்றி. ஏப்பா இப்படிலாம் எப்படிப்பா யோசிக்கிறீங்க? எங்கே யோசிப்பாங்க அதெல்லாம்? எங்கே யோசிப்பாங்க? சீமக்கருவதன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் அடி பிச்சிராப்புல தலைதான் புரட்டா போடுற மாதிரி இருக்கான். அடி ஒரே அடிதான், நீர்மலை அடியா கிண்ணா 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 அடிச்சு பிச்சிருவேன். கிண்ணா 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 கிண்ணா. எனது அன்பு அண்ணன் ஏதோ நாடகத்தில் இந்த மேடையில் நின்றுக்கிட்டு 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்கா எங்களுக்குள்ள நாங்களே வஞ்சுக்கிடுவோம், நோத்தங்கம்மான்னு பேசிக்கிடுவோம் வயிற்றுக்காக. எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வண்ணே அவர்கள் மிருகத்தை இசைப்பார். செல்வம்
கையில சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவர் வாசிக்கிற கருவி வந்து ஒரு மெயினான கருவியை அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டு சும்மா வந்துட்டாங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா எங்க அண்ணே கீழவிடா கீழவிடா கீழவிடான்னு. அப்படி என்ன என்ன கருவி அது? வெடிமருந்து. பல தம்பி அந்த இடியப்பம் நோ ப்ரோ. எங்க கிண்ணா 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 என்னப்பா ஏனாப்பட்டிக்கா எங்கன்னு சொன்னேன். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவனுக்கு எங்கனையோ பின்னாடி மச்சம் இருந்திருக்கு, சிமெண்ட் முடியல. எங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு சீத்தமிழில் ஓட்டு ஒரு பொம்பளை பிணையிறேன். நான் எங்கிட்டு திரும்பினாலும் எனக்கு வர்ற பொம்பளை ஊனா தேன்றாட்டு கொலை ஓட்டுனது மாதிரி எத்து பொண்ணும் தான் பொம்பளை தான் அப்படி இருக்கு. சரி ஆம்பளையாவது லட்சணம் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கிட்டு திரும்பின அவன் பாரு ப்ரே ரைஸ் பாக்ஸ் மாதிரி. சரி ஊட இருக்க வேண்டிய நல்ல சிரிச்ச முகத்தில் இருப்பேன்னு பார்த்தா இவன் சில்லற ஓடுற குபேரை மாதிரி மட்டும் விடுமா பெட்டிக்காவே. அண்ணன் தேன் அப்படி இருக்குன்னா அது கொடை வச்சுட்டு பான்புரா கடை ஓட்டிருக்காது. அண்ணன் மண்ணே மண்டி ஓட்டுருச்சு. வண்டி ஓடலை, காலு நீர் கட்டு. என்னப்பா ஏலை என் தம்பியை சிரிப்பாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். டொங்காசு இந்த கப்ளிங் ஓசுன்னு அதுக்கு ஒரு பொம்பளையாளு யூடியூப்பில் எனக்கு வீடியோ போட்டிருக்கா. சக்காலத்தி மக ராமத்தை போட்டுக்கிட்டு அவங்க பெரிய யோக்கிய மயிர் மாதிரி எனக்கு வீடியோ போடுறாங்க. இங்கே பாரு எம்கேஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீ என்ன கப்ளிங் ஓசுன்னு சொல்லி பயலில் கெடுக்கிற? நான் நடந்து போகிறேன், ஒரு பையன் என்னை கப்ளிங் போகுதுன்னு சொல்கிறான். நீ எதுக்கு நடந்து வர? மண்டி ஓட்டு போ. ஏ அதுக்கு வயசே 65 இருக்கான். கப்ளிங் ஓசு டொங்காஸ் என்று தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தையா? கிடையாது. நான் கெட்ட வார்த்தையை நல்ல வார்த்தையாக மாத்தினேன். இன்னொன்னு சொல்லியிருக்கேன் இப்போ புதுசா. கிண்ணா 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 கிண்ணா. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஏன் லைட் ஆஃப் பண்ற? கரண்ட் புல்லு கூடுதா? அப்ப லைட் ஆஃப் பண்ண சிவப்பு கயிறு தாயத்தை காணா. இடியப்ப ஏன் தம் ஏன் திருந்த மாட்டாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மண்டி ஓடு புகழ். எங்க அண்ணன் மண்டி ஓட்டு காலை இப்படி சுழட்டுச்சுன்னா எத்தனை பந்தை எத்த போதுன்னே தெரியல. அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணத்தே மண்டி ஓட்டு காலை சொல்ல. புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பாளர் அறினேன். கருப்பு கிண்ணா 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 கிண்ணா. ஆஹா சூப்பர். ஹலோ ஆமா ஜானி. ஏன்னா அவங்கவுங்க 3 பேர் என்ன அடிக்க முடியுமோ அடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் 3 பேர் அடிப்புக்கு நான் தலை வணங்குறேன். அருமையான வாசிப்பு. நீ கிண்ணா 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 கிண்ணா. நாடகத்துக்கே உயிர் ஊட்டுவது எதுன்னா கிண்ணா 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 இல்லடா, கிண்ணி கிண்ணி தாளம். இந்த தாளம் போற நபர்
உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இலக்கட்டு வியாபாரி மாதிரியே தெரியும். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இலை ஓட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 2000 பேர்த்துக்கு இலை ஓட்டு சோறு ஓட்ட வருப்பா. அப்பேற்பட்ட சரவணா பவனில் சப்பலையில் இருந்தார். அட்டே அது இருந்த இருப்புக்கு இங்கே இருக்குன்னா என்ன காரணம்? அதுக்கு கவட்டில் பருவு. அண்ணே இங்கே வாண்ணே. எங்கள் அண்ணன் பேர் எல்லாத்துக்கும் தெரியும், நீலகண்டன். அந்த நீலகண்டன் பேரை நிறைய மேடையில் நான் நகைச்சுவைக்காக சொல்லிட்டேன். என்ன போடுற தம்பி, இந்த டபுள் மீனிங் நோ செகுலாம்பு. பெரிய குடும்பத்தில் பிறந்தது. இது பிறக்கும்போது அப்பா கஷ்டப்பட்டு பல லட்சம் செலவு பண்ணி பிரசவம் பார்த்தாராம். பெரிய ஆஸ்பத்திரியில். பெரிய ஆஸ்பத்திரியில் சொன்னவொடனே எதுக்குடா அழுகிற? பெரிய ஆஸ்பத்திரியில் எந்த காசு வாங்குறாங்க? ஆனால் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். இல்லை தேனி மாவட்டத்திலே உன்னை விட்டுட்டு போயிடுவேன், எருமை கடிச்சு போடுறோம் கரெக்டாக. இல்லைன்னா புளியை வந்து சிரண்டி விட சொல்லிடுவேன். எக்கோ வைங்கப்பா, இன்னது ஏற்றிங்க திங்க. அல்ல கரெக்டாக பாடுற தாளத்துக்கு எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காங்க. செல்லை வச்சு எதையும் சொல்லுவேன், மடுவுலே. எனக்கு அதுக்கு பொண்டாட்டி என்ன போறானோ, எனக்கு அதுக்கு பொண்டாட்டி. பாட்டு தான் முண்ட தாளம் போடு. என்ன சுத்தி வப்பாட்டி. வப்பாட்டி ஊரம் பஸ்ல ஓரளவுக்கு வாசிக்கிறீடா. கிண்ணா கிண்ணாண்டு நிலைமை பார்த்து வானம் சொன்னது என்னை மல்லரை பார்த்து தாளம் போட்டு தொலை. நான் என்ன நினைச்சேன் பாட இல்லடா. 2வது வரி பாடலோட மூச்சு வாங்கினேன். நான் என்ன நினைச்சேன் நீலகண்டா, என்னை செருப்புட்ட கூட ஒரு அடி வாங்கிக்கிறேன் அண்ணே. இங்கே வாவேன், எனக்கு அதெல்லாம் வேணாம். அந்த தாளத்தை காலில் போடணும்னு சொல்லி கொடுத்தேன் பாரு. அவனை மட்டும் ஒத்த எழுத்த சொல்லிட்டு ஓடிரு. அருள் நரைச்ச முடிய டை அடிச்சுக்கிட்டு அறையவே. அல்ல சூப்பர், வாழ்த்துக்கல்லனே. இங்கே வாவேன். நீ யாருன்னு ஊரில் காமிக்க வேணாமா? நாளை பொண்ணை உனக்கு பொழப்பு போடும்ல. இவர் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சுக்கிறேன். வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, குயில்கோ புது கேளுங்கோ, கபடிய தூக்கிக்கிட்டு பழனி மலைக்கு போவோம். பஜனைக்கு பொங்க இருக்கட்டும், சுண்டலை வச்சுக்கிட்டு தின்ட்டு போறியா? எக்கோ வச்சுங்க ஏத்துங்க. என்ன சாமி வரப்போகுது.